தடை அதை உடை உன் லட்சியத்தை அடையும் வரை என்பதைப் போல இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஆல்ரெடி அவர் மீது சவுக்காட்டி என்னென்ன துன்பம், துயரம், வலி, வேதனை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய இன்னலில் இருந்தாலும் 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். அந்த வலி, வேதனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாமா? நமக்கு ஒரு பல்லு வலியோ, காது வலியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நம்ம வாய் எப்படி ஆனாலே வலி இப்படி இருக்கும், காது வலியும் அப்படி இருக்கும். 2வது டைம் ஐயோ நம்ம வாயை திறந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மளுடைய வலியும் வேதனை இருக்கும். ஆனால் இயேசு இந்த கசியடிகளோடும் இரத்தங்களோடும் வேதனைகளோடும் மீண்டும் விழுந்தார். அதுதான் முக்கியம். 2ஆம் முறை இயேசு விழுந்தார், மீண்டும் எழுந்தார். இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் எத்தனை தடைகள் வேணாலும் வரட்டும், ஆனால் எத்தனை முறை நான் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து எனது இலக்கை அடைவேன் என்ற இயேசுடைய விழுந்தாலும் மீண்டும் எழுந்தேன் என்ற இந்த 2வது விழுதலிலிருந்து எழுந்த இயேசுவை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை நமது பாடமாக்கி கொண்டு தவக்காலத்தில்